வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சுபி வந்து ரம்யாவை ஒரு விஷயத்தை சொல்லி ஹர்ட் பண்ணியிருக்காங்க. அது என்ன விஷயம் அப்படின்றத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். விக்கல்ஸ்கிட்ட வந்து ரம்யா நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணுறாங்க அபவுட் சுபி. ஸோ சுபி இந்த மாதிரி சொன்னாங்க அப்படின்றத வந்து அவங்க கிட்ட சொல்கிறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து லைக் சோஃபாவில் உட்காந்துட்டு இருந்தப்ப சுபியே டேரெக்டாக என்கிட்ட வந்து நீ தான் ஒஸ்ட் பர்ஃபார்மர் இந்த வாரம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ சுபி எந்த உரிமையில் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு டே ஒன்லேருந்து அவங்க ரெண்டு பேரும் ஒரே சூப்பர் டீலக்ஸ் வீட்டில் தான் இருக்காங்க அப்படின்றப்ப, ஸோ அந்த பர்டிகுலர் உரிமையில் அவங்க சொல்லியிருக்காங்க போல். அண்ட் தென் ரம்யா அது வந்து என்கிட்டயே அப்படி சொல்கிறா, நான் வந்து ஒழுங்காக அந்த டாஸ்க்கை விளையாடல, அந்த வாரம் நான் ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ணலை அப்படின்னா அவங்க சொன்னதை நான் அக்செப்ட் பண்ணிப்பேன். பட் நான் இந்த வாரம் நல்லா தானே விளையாடினேன். லைக் பிரவீன் ராஜுக்கு வந்து நான் கமிட் பண்ணதை விட அதிக காயின் தான் கொடுத்துருந்தேன். விச் மீன்ஸ் 10 காயின்ஸ் கேட்டார், நான் 13 காயின்ஸ் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி அரோரா வந்து 5 பாயிண்ட்ஸ் வந்து கொடுக்குவான்னு கேட்டால் அவங்க வந்து இல்லை நீங்கள் வச்சுக்கோங்க, நான் வந்து நாமினேஷன் நீங்கள் வின் பண்ணிங்கன்னா நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் எனக்கு கொடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு டீல்லாம் வச்சாங்க. ஸோ மற்றவங்கலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நான் அவங்களுக்கு வந்து ஒரு டீல் போட்டேன் அப்படின்னா அதை விட அதிகமாகவே பண்ணியிருக்கேன். பட் சுபி வந்து பார்த்திங்கன்னா டீல் போட்டதையும் வந்து அவங்க வந்து ஒர்க்கர்ஸ்க்கு எதுவுமே பண்ணலை. அவங்க வின் பண்ணணும்னு நினச்சி அவங்க வந்து பார்த்திங்கன்னா எல்லா காயின்ஸும் அவங்களே வச்சுக்கிட்டாங்க அப்படின்றத வந்து அவங்க சொல்கிறாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் விஷயத்தெல்லாம் வந்து சுபியை பற்றி சொல்லிவிட்டு இப்போ யார் ஒர்ஸ்ட் பர்ஃபார்மர், நானும் அவளா அப்படின்ற மாதிரி அவங்க வந்து மறைமுகமாக கேட்குறாங்க. பட் அவங்கள பொறுத்த வரைக்கும் விட்டுருங்க. இப்போ நான் வந்து நல்ல கேம் தான் விளையாடினேன் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் என்கிட்ட சொன்னாங்க. இந்த சமயத்தில் சுபி வந்து எனக்கு நீ தான் ஃபஸ்ட் பர்ஃபார்மர் அப்படின்னு சொல்கிறப்ப எனக்கு எவ்வளோ ஹர்ட் ஆகும் சொல்லுங்கள் நீங்களே அப்படின்ற மாதிரி விக்ரம் கிட்ட வந்து அவங்க புலம்பிகிட்ருக்காங்க. ஸோ நான் நல்லாவே பண்ணலை அப்படின்னா ஓகே, அவங்க சொன்னால் நான் அக்செப்ட் பண்ணிப்பேன். பட் நான் இந்த வாரம் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணேன், அவங்க வந்து என்னை வந்து இந்த மாதிரி சொல்லவே எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகிடுச்சு. ஈவன் கலை கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து சூப்பராக இந்த வாரம் விளையாடினேன் அப்படின்ற மாதிரி சொன்னேன். ஸோ இந்த ஷோக்கு வெளியே வந்து எனக்கு கலை நல்லா தெரியும். ஸோ என்னை வந்து ஒரு படி இங்கே வச்சுருந்தான். ஸோ இப்போ பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் என்னை தூக்கி மேலே வச்சான். இப்போது நான் வந்து காயின்ஸை வந்து எல்லாத்தையும் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதாவது ஒர்க்கர்ஸ் கொடுத்தல, அதுக்கப்புறம் வந்து என்னை வேறு லெவலில் பார்க்குறான். ஸோ அதை வந்து அவனே என்கிட்ட சொன்னான் அப்படின்றப்ப ஒரு படி மேலே பார்க்குறான் அப்படின்றத வந்து சொன்னான். ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு வந்து மற்றவங்க சொல்லும்போது நான் இந்த கேமை எப்படி விளையாடிருக்கேன்னு எனக்கு தெரியும். பட் சுபி வந்து இப்படி சொன்னது எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி ரம்யா வந்து புலம்பிட்டு இருந்தாங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம இந்த வீடியோக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் guys. Bye.